வணக்கம். இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி உப்பு கறி வறுவல் பண்ண போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பொருள் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, பட்டை 2, அன்னாச்சி பூ 1 இலை போட்டுக்குங்க. கொஞ்சம் சோம்பு போடுங்க. உளுந்து போடுங்க. இந்த மாதிரி செவக்க வறுத்துட்டு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி குண்டு மிளகா பாருங்கள், கொஞ்சம் பிச்சு வச்சுக்கோங்க, சேர்த்துருங்க. சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் மிளகாய் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும். இந்த மாதிரி வறுக்கணும். வறுத்துட்டு இஞ்சி போடுங்க, கொஞ்சம் இடித்து, கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வறுக்கணும். வறுத்துட்டு பாருங்கள், சின்ன வெங்காயம், இவ்வளோ வெங்காயம் போடுங்க. நான் ஒரு கோழி, அதுக்கு இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விடுங்க, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு வதங்கிடுச்சு நல்லா. இப்போ பாருங்கள், சிக்கன் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ அதை கோழியை சேர்த்துருங்க. கோழியை சேர்த்துட்டு நல்லா கிளறி மூடி வைங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினா தான் அந்த பச்சை வாடையெல்லாம் போகும். இப்போ வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா அந்த மிளகாயோட இதெல்லாம் நல்லா இறங்கி பாருங்கள். மிளகாத்தூள்லாம் போடுறதே இல்லை இதுக்கு, வெறும் மிளகாய் மட்டும்தான், காஞ்ச மிளகா குண்டு மிளகா மட்டும்தான். இப்போ பாருங்கள், இந்த அளவு வந்துருச்சு. கோழியும் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ கடைசியாக இந்த பூண்டை தோலோடு ஒன்று பாதியமாக இடித்து போடுங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படியே கிளறிட்டு இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடியாச்சு. இப்போ நாட்டுக்கோழி உப்பு கறி வறுவல் ரெடியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.